பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. நம்மை சுற்றிலும் குறைஞ்சது 2000 கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. இவன் கால் எப்போ சறுக்கும், இவன் எப்போ கீழே விழுவான், இவன் நிலைமை எப்போ முடியும் என்று 2000 கண்கள் அப்படி பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு 2 கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மை வாழ வைத்து அழகு பார்ப்பதற்கு, நம் கீழே விழும்போதெல்லாம் நம்மை தூக்கி எடுப்பதற்கு, ஒன்றுமில்லாமல் உடையும் போதெல்லாம் நம்மை தேற்றுவதற்கு ஒரு 2 கண்கள் பரத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் மாத்திரமே. அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பா, யாருமே அறியாத என்ன, ஒன்றுக்கும் உதவாதுன்னு ஒதுக்கப்பட்ட என்ன தேடி வந்து என் நல்ல நேசரே, நன்றியோடு நான் பாடுறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெறுக்கப்பட்ட போதெல்லாம் அதை நன்றாய் அறிந்து என்னை தேடி வந்து நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒருவேளை நீங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தினால், உங்களை நேசித்தவர்களினால் நீங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். யோசேப்பும் அப்படிதான். அவன் யாரை ரொம்ப நேசித்தானோ அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியில் தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அந்த இருட்டுல, அந்த வெறுமையான குழியில தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை தேவனுடைய அழகான கண்கள் கண்டது. அவனை கண்டு அந்த குழியிலிருந்து வெளியே எடுத்து அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்தது. இன்றைக்கும் நீங்கள் அந்த நிலைமையில இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தினால் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து உங்களை உயர்த்தி வைக்க போகிறது. அவரை பார்த்து சொல்வோமா, அப்பா என்னை பாருங்க, தூக்கி எறியப்பட்ட என்னை பாருங்க தகப்பனே, என்னை பார்த்து என்னை வெளியே எடுங்க என்று சொல்வோமா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி
என்றைக்கும் எங்கள் ஜீவன் போயிருக்குமே, எங்கள் ஜீவன் தப்ப உடைய கண்கள் எங்களை கண்டதே தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யாரும் அறியாத எங்களை உடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்தது. மனித கண்கள் எல்லாம் தூக்கி எறிந்த போதும் உடைய கண்கள் எங்களை தேடி வந்து எங்களை வேறு பிரித்தெடுத்தது. உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்கள் ரட்சகத்தின் சந்தோஷமே நீர் தான் தகப்பனே. எங்கள் ரட்சகரே, நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட எங்கள் நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத எங்களை பார்க்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட ஒன்றுமில்லாமல் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட எங்களை உங்களை கண்கள் காண்பதாக தகப்பனே. ஒரு மாதிரி அந்த ஒரு அந்த நல்ல சக்கந்தரலபா அரிக்கும் ஒரு அந்தரலஹதனி அந்த நிரகதரல ஒரு அந்தரலபா ஏசிக்கே மூரி மூலி சிதனரலஹ புரி அந்தரலபா முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒருவேளை இன்றைக்கும் இந்த உலகத்தின் கண்கள் இது ஒன்றுக்கும் உதவாது, இது ஒன்றுத்துக்கும் உருப்படாது அப்படின்னு உங்களை தள்ளப்பட்டிருக்கலாம், உங்களை தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஆனால் பரத்திலிருந்து ஒரு கண் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதாவது அந்த மனித கண்கள் உங்களை தூக்கி எரிகிறதோ அந்த வேளையில அடுத்த செகண்ட் உங்களை தேடி வந்து தம்முடைய கரங்களில் ஏந்தி உங்களை தாங்கி சுமந்து கொள்ள அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். எந்த கண்கள்லாம் உங்களை தள்ளினதோ அதே கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண அந்த கண்கள் போதுமானதா இருக்கிறது. அந்த நல்ல தெய்வம் உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பார். ஆமென். God bless you.